அப்ப அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு சிட்டி வ்ளாகில் நாம் சந்திக்கிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, ஒரு சவுத் ஜெர்மனிலேயே அழகான ஒரு சிட்டிங்க, கால்ஸ்ரூன்னு சொல்லி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிட்டியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். செம்ம வெதருங்க, அக்டோபர் மாதம். இப்போ இங்கே வந்து இந்த இலை உதிர் காலம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டம். ஸோ இந்த பாருங்கள், இலையிலெல்லாம் கீழே கிடக்கும். ரெண்டு நாள் ஒரு கலருக்கு, அந்த ப்ரௌன் ரெட்டிஷ் கலருக்கு செம்ம ஒரு நேச்சுரல் ஃபீலிங்க. ஒரு இயற்கையே பக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல கார். ஸோ அடுத்த நான் உங்களுக்கு நீங்கள் காட்ட போகிறேன். இங்கே சிட்டி எஸ்பெஷலாக இங்கே வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள், வெளிநாடுனா இப்போ இந்தியா, ஸ்ரீலங்கா, மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஜெர்மனி இந்த சிட்டி அங்கே எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இதை பாருங்கள் காய்ஸ், புது பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ் புதுசாக இப்போ தான் கட்டுறாங்க. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ நாம் இப்போ ஆக்சுவலாக ட்ரெயின் எடுத்து தான் போகணும், ஏன்னா நம்மகிட்ட கார் இல்லை. ஸோ இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இங்கே ஆக்சுவலாக ரொம்பவே பப்ளிக் ஃப்ரெண்ட்லி தாங்க இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஈஸியாக எடுத்து ஒன் பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸுக்கு போயிடலாம். அண்ட் அடுத்த நாம் பண்ண போகிறோம் இங்கே அந்த ட்ராம் ஸ்டேஷனுக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து சிட்டிக்கு ஐ திங்க் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் காய்ஸ், ட்ராம் ஸ்டேஷன் வந்துட்டு இனி நம்ம இங்கேருந்து க்ரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, ரெட் சிக்னலும் வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். ஸோ காய்ஸ், இனி இங்கேருந்து நம்ம ட்ராம் ஒரு 4 மினிட்ஸுக்குள்ளே வருது. 4 மினிட்ஸில் அங்கே நம்ம ஒரு ஐ திங்க் ஒரு 5-6 ஸ்டேஷன்ஸ் ஈஸியாக போயிடலாம். ஸோ காய்ஸ், ஒயர்பா பிளாட்ஸ் என்கிற ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே தான் இறங்குது. அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம இப்போ மேலே போகணும். ஸோ இதான் மெயின் ஏரியா, இந்த ஒயர்பா பிளாட்ஸ். இல்லைங்க வெளியில் நான் உங்களுக்கு வந்துட்டோம் காய்ஸ். பாருங்கள், இதுதான் மெயின் ஏரியா. இங்கே பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இங்கே வந்து கீழே இந்த குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட், கடைகள், ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம மாமா வண்டி போகுது. மாமா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஸோ பாருங்கள், மேலே ஜிம் இருக்குது. டிஎம்னா ஐ திங்க் அங்கே இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. காஸ்மெட்டிக்ஸ், ஹைஜீனிக் திங்ஸ் வாங்கிக்கிற பிளேஸ் இந்த டிஎம். நீங்கள் பாருங்கள், இதுதான் மெயின் பில்டிங். ப்ரைமார்க் கடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஐ கெஸ். ஸோ இதான் ஜெர்மனியில் இருக்கிற இந்த ஆரம்ப டைமில் காட்டின பில்டிங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மேசிஃபாகவே. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு அப்படியே சிட்டியை மெயினாக காட்டிடுறேன். அப்படி நேராக தான் நம்ம போகணும். பார்த்துலாம் போகணும். செம்ம வெதருங்க ஆக்சுவலாக. யூஸ்வலாக இந்த டைமில், இந்த அக்டோபர் டைமில் குளிராக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் இங்கே ஜெர்மனியில் எஸ்பெஷலாக இந்த கோல்டன் அக்டோபர்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, கார் பார்க்கணும். இந்த கோல்டன் அக்டோபர், அது ஏன் கோல்டன்னு சொல்கிறோம்னா, இந்த இலையிலெல்லாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டியிருந்தேன்ல, அது கீழே அப்படியே கொட்டும்போது அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அண்ட் அந்த வெயிலும் அடிக்கும் அந்த டைமில். ரொம்பவே ஹாட் இல்லை, ஒரு 14, 15, 16 டிகிரிஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஃபீல், ஒரு கோல்டன் yellowish கலர் அது தரும். அண்ட் அதனால தான் இந்த மாதத்தை கோல்டன் அக்டோபர்னு சொல்லுவோம். பாட்டும் இருக்குல்ல, அக்டோபர் மாதத்தில் அந்திமான மாதத்தில். அதுக்கப்புறம் லிரிக்ஸ் தெரியா. வானவில்லை ரசிக்கருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தா. ஆக்சுவலாக இங்கே நான் இப்போ உங்களுக்கு என்னத்தை காட்டுறேன்னு தெரியல, ஆல்ரெடி எப்படி இருக்குன்னு காட்டிட்டேன். ஒரு பார்க் ஒன்று இருக்குது, ஒரு பெரிய பார்க், ரொம்ப அழகான பார்க்.
ஒரு பெரிய காஸ்டல் மாதிரி அதில் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபேமஸுங்க இந்த சிட்டியில். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ பை த வே, நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம ஜெர்மன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்மனியில் நடக்கிற அனைத்து விஷயங்களும், இங்கே இருக்கிற திங்ஸ், பிளேசஸ், கல்ச்சர் எல்லாமே நான் நம்ம சேனலில் எடுத்து காட்டுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பாருங்கள், காஃபி, கேஃபே, கடை. உங்களுக்கு வேலை இல்லையா? ஆக்சுவலாக இன்றைக்கி வேலை நாள், மத்தியான டைம். நாம் எக்ஸ்ட்ரா இந்த மத்தியான டைம் வந்திருக்கிறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே காஃபி குடிக்கிறதுக்கு டைம் இருக்குங்க, வேலை பார்க்காமல். இன்னொரு விஷயங்க, இந்த சிட்டிக்கு ஆல்ரெடி நம்ம வந்திருக்கிறோம் அடிக்கடி. கொரோனா டைமுக்கு முன்னால், அதாவது ஐ திங்க் 2020, 2019 அந்த டைமில் பயங்கர ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள், இந்த ரோடு இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, ஆக்சுவலாக ஃபுல்லாகவே இருக்கும் இது. பட் இந்த கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வர்றது விட்டுட்டாங்க, வீட்லேயே இருக்கிற மாதிரியே போச்சு போல் அவங்களுக்கு. ஸோ இந்த சிட்டியில் மட்டும் இல்லைங்க, நிறைய சிட்டிஸில் இப்போ நான் அதை பார்த்துருக்குறேன். பெரிய பெரிய இந்த ஸ்டுட்கார்ட்ங்கிற ஒரு சிட்டியும் இருக்குது, அங்கேயும் நிறைய பேர் இப்போ லைக் கம்பேர் டு தி அதர் இயர்ஸ் பிஃபோராக இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இல்லை. ஸோ இந்த கொரோனா வைரஸ் இங்கே ஜெர்மனியில் ஒரு பெரிய தாக்கத்தை தான் விட்டுட்டு போயிருக்கு, கன்ஃபார்ம். ஸோ பை த வே மக்களே, ஜெர்மனியில் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதையும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நாம் எடுத்து போடுவோம். இங்கே பாருங்கள், இன்னொரு மாமா வண்டி. நிறைய மாமாக்கள் போகிறாங்க, நிறைய செக்கிங். பட் ஒன்று பாதுகாப்பாக இருக்கும்ல, ஸோ இட்ஸ் ஓகே. அந்த பக்கம் போடா, விட்டா வேட்டிகள் விட்டுருவாங்க விடுறது. இங்கே பாருங்கள், அடுத்த மாமா வந்துட்டார். இப்போ 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம 3 மாமா வண்டி பார்த்துட்டோம். வெரி குட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ் அப்படியே நம்ம போக நிறைய கடைகள் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம். பாருங்கள், பின்னால் புக் கடை, தாலியா, மில்லர், சூப்பர் மார்க்கெட் மாதிரின்னு சொல்லலாம். இட்ஸ் அ மிக்ஸ். காஸ்மெட்டிக்ஸும் இருக்குது, வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இதில் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்னைப்ஸ் ஷூ கடை எல்லாமே இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் அப்படி நம்ம நடந்து போனால் எல்லாமே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த கடையில் நீங்கள் என்னத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு தெரில. ஸோ வாங்க, நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் உள்ளுக்குள்ளே. ஸோ பாருங்கள், இந்த ஷாம்பூஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். மவுத் வாஷ், ப்ரஷ். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன டெஃபினேஷன் கரெக்ட் இல்லை. இந்த என் பின்னால் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஐட்டங்கள். இதனால தான் கடையை ஓடுது. இதெல்லாம் இல்லைன்னா கடை ஓடாது. வாங்க, அப்படி நம்ம வெளியில் போயிடலாம். ப்ரைஸை காட்டுதா? என்னத்தை காட்டலாம்? எக்ஸாம்பிளுக்கு ஸோ அந்த பாருங்கள், மேபி கேர்ள்ஸுக்கு இந்த லிப்ஸ்டிக்குகள் எல்லாம் ஸோ 12 யூரோஸ் ஒன்று. அடுத்தது என்ன காட்டலாம்? ஷாம்பு ஒன்று எடுக்கலாம். ஸோ பாருங்கள், என்ன பிராண்ட் தெரியல, ஆனால் ப்ரைஸ் எல்லாம் ஒரு 395, அப்ராக்சிமேட்லி 4 யூரோஸ். ஸோ சொன்ன மாதிரி தாங்க, வேறு ஐட்டங்கள் எதுவும் இல்லை அந்த கடையில். ஆனால் ப்ரைஸஸ் ஐ திங்க் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மலேசியா. ஆஃப்கோர்ஸ் மலேசியா. அதை பார்த்தீங்களா, பின்னால் ஒரு கொடி தெரியுது. இது நம்ம தமிழக வெற்றி கழக கொடி இல்லை காய்ஸ். இதுதான் அந்த காஸ்டலுடைய கொடி. ஸோ அதுக்கு தான் நம்ம போகணும். செம்ம வெயிலுங்க இந்த டைமுக்கு. இப்படி வெயில் இட்ஸ் பக்கா. இங்கே இருக்குது டாய்ச்சே பேங்க். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் தெரியுமா? ஸோ காய்ஸ், இதுதான் மெயின் பிளேஸ். அழகாக இருக்குது, வெயிலாக இருந்தால் அழகாக இருக்கும்.
இங்கே ஃப்ளவர் கடை வச்சுருக்காங்க. ஃப்ளவர் எல்லாம் வேணாம், இந்த வின்டருக்கு அது அடுத்த நாளே காஞ்சிரும். ஸோ காய்ஸ் பாருங்கள், பின்னால் இந்த பிளேஸில் தான் ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இங்கே ஜெர்மனியில் மட்டும் இல்லை, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இந்த கிறிஸ்மஸை ரொம்பவே பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டும் ஐ திங்க் இங்கே தான் வைப்பாங்க, பெருசாக வைப்பாங்க, ரொம்பவே பெருசாக. இங்கே இருக்கும், அங்கால பக்கம் ஒரு ஏரியா இருக்கும், அங்கேயும் வைப்பாங்க. எல்லாம் லைக் யூரோப் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் அது பண்ணுவாங்க. அதுலேயும் கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுப்போம். பட் யா, இதான் அந்த மெயின் பிளேஸ் கால்ஸ்ரோவில். அதுக்கு பின்னால் ஷாப்பிங் மால்கள் எல்லாம் இருக்கும். பட் இந்தியாவில் இல்லாத ஷாப்பிங் மாலாக இல்லை ஏஷியாவில் தான் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம காட்ட தேவையில்லை, நம்ம காஸ்டலுக்கு போவோம். இங்கே நேரம் தான் இருக்குது. காய்ஸ் காஸ்டலுக்கு வந்துட்டோம். இங்கே முன்னால் தான் இருக்குது, எனக்கு முன்னால். பின்னால் பார்க்க தெரியுதா? முன்னால் போகிறேன் இல்லைங்க. வந்துட்டோம் காய்ஸ், பாருங்கள், இதுதான் பின்னால். என் நடுவில் ஒரு தாத்தா நிற்கிறார். அந்த தாத்தா யாருன்னு தெரியல, பார்த்துடலாம் முன்னால் போய். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கார்ல் ஃப்ரீட்ரிஷ் க்ரோஸ் ஹெர்சோக் ஃபோன் பாடன், பெரிய பணக்காரங்க இவர். அவ்வளோதான் பேர் கௌரி, அவ்வளோதான். இல்லை, கண்டிப்பாக ஒரு கடை இருக்கும் இவருக்கும். அது நான் கூகுள் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்க, அந்த காஸ்டல் பாருங்கள், பக்கா ஃபேமஸுங்க. இந்த கால்ஸ்ரூ சிட்டிலேயே இதுதான் மோஸ்ட் ஃபேமஸ் ஐகானிக் காஸ்டல். அந்த ஃப்ளாக்கம் பார்க்கும்போது எனக்கு தளபதி தான் ஞாபகத்துக்கு வர்றார். ஸோ இது வந்து பின்பக்க வியூ. அண்ட் எஸ், ஓகே காய்ஸ், நாமளும் இந்த புல்லுக்குள்ளே வந்து இருந்துட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த நிறைய புல்லுகள் இருக்குல்ல இந்த பிளேசஸ், ஸோ அதில் நீங்கள் வந்து ரெஸ்ட் இருக்கலாம். ஆனால் லைக் அந்த குப்பையில் போடுறது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டங்களை விட்டுட்டு போடுறது, அதெல்லாம் கூடாது. ஸோ அதில் செக்கும் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதை நீங்கள் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லை யா, செம்ம வெயிலுங்க, ஒர்த்து. இன்றைக்கி பக்காவான ஒரு அக்டோபர். ஆக்சுவலாக நம்ம இதுக்குள்ளேயும் போகலாம், இந்த காஸ்டலுக்குள்ளே. பட் அதுக்கு நம்ம காசு கட்டணும். இப்போ ஜெர்மன் தம்பி பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ டைட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ளே இப்போ போயிடலாம். பட் உண்மையில் சொல்லணுங்க, பெருசாக உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கும் எதுவும் இல்லை. இது வந்து ஐ திங்க் இந்த ஹிஸ்டரி படித்தவங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்மளை மாதிரி இந்த லோக்கல் பசங்களுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு தெரில. அந்த ஒரு 5 யூரோ 3 யூரோஸ்னாலும் ஒர்த்தா இல்லையான்னு தெரில. பட் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், காமெண்ட்ஸில் போடுங்க. உள்ளுக்குள்ளே அதை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உள்ளுக்கு நான் போகிறேன். நீங்கள் தான் சொல்லணும் காமெண்ட்ஸுக்குள்ளே. பட் பக்கா பிளேஸுங்க. இங்கே நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வரலாம், ஃபேமிலியோட வரலாம், கிட்ஸோட வரலாம், இல்லை என்ன மாதிரி சோலோ என்ட்ரி கூட கொடுக்கலாம். சிங்கிளாக தான் வரும். செம்மையாக இருக்கும், செம்ம பீஸ்ஃபுல். உங்கள் மியூசிக் பாக்ஸை வச்சு வைக்கலாம் பக்கத்தில், அப்படி தமிழ் பாட்டு கேட்கலாம். சம்டைம்ஸ் நான் அடிக்கடி பண்ணியிருக்கேங்க அதை, சம்டைம்ஸ் அடிக்கடி. ஐயோ, அது இதோட முடியலைங்க. இதுக்கு பின்னால், இந்த காசுக்கு பின்னால் ஒரு பெரிய பார்க் இருக்குது. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவிடா. இந்த ராசா இருக்கார்ல, அவருக்கு இன்னொரு தனி கார்டன் ஒன்று இருக்குது. அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பயங்கர ஹியூஜாக இருக்குங்க. காடு மாதிரி தான் அது, அந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்காரு நம்ம ஆள். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரு பைத்தியம் பிடிக்குது பெண்ணே பெண்ணே, ஒரு பைத்தியம் பிடிக்குது பெண்ணே பெண்ணே. ஸோ இங்கே க்ளோஸ்அப்லேயும் ஒருக்காக நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இல்லை சம்டைம்ஸ் ஆகஸ்ட்டில் இந்த லைட் ஷோஸ் கூட பண்ணுவாங்க. யா, ஸோ இந்த இரவில் ஒரு 8-9 மணிக்கு இவங்க லைட்ஸ் மியூசிக் போட்டு, அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த மொட்டை காஸ்டல்லையும் அந்த லைட்டிங் எல்லாம் படுற மாதிரி பண்ணுவாங்க. பட் என்னை காஸ்டலுக்கானும் வாங்க, நான் உங்களுக்கு கார்டனை காட்டிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். பெரிய பெரிய கிரிமினலை ஹெலிகாப்டர் மூலமாக இங்கே கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜுக்கு முன்னால் ப்ரெசென்ட் பண்ணி ஏதோ முடிவு எடுப்பாங்க, நல்லதோ கெட்டதோ. ஆனால் இங்கே தான் மெயின் பாருங்கள், நல்ல போலீஸும் நிற்கிறாங்க. ஐ திங்க் காய்ஸ், இந்த கால்ஸ்ரூவில் தாங்க ஹையஸ்ட்
கோர்ட் ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஜெர்மனிலேயே இங்கே தான் இருக்குது. இப்போ நான் இங்கே பார்த்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே தாங்க நிறைய கோர்ட்டுகள் இருக்குது. பட் அந்த ஹையஸ்ட் இப்போ நம்ம இந்தியாவில் இந்த சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, ஹையஸ்ட் கோர்ட், ஹையஸ்ட் லெவல். ஸோ அதே மாதிரி கால்ஸ்ரூவில் இங்கே தான் எல்லா முடிவுகளிலும் ஃபைனல் டிசிஷனாக எடுப்பாங்க. நாங்கள் குளிர்காலத்தில் வின்டரில் நிற்கிற ஒரு சில மரங்கள் இந்த மாதிரி மரங்கள் தான். ஐயம்மா, நான் இப்படி மரங்கள்லாம் வின்டருக்கும் அப்படியே நிற்கும். அந்த இலையல் மாதிரி இந்த ரெட்டிஷ் எல்லோ கலரில் கீழே விழுந்துடாது. காய்ஸ், எங்கே போனாலும் பாருங்கள் தமிழர் கொடி பறக்குது, சிறுசும் பெருசும் ரசிக்குது. ஸோ காய்ஸ், இந்த லெஃப்டில் பாருங்கள், இது எல்லாமே அவருடைய கார்டன் தான். கார்டன் ஸோ பயங்கர ஹியூஜுங்க. அங்கே டொங்க வரைக்கும் போகும். எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் காட்டவும் இல்லாது. இட்ஸ் தட் ஹியூஜ். ஸோ நேராக போய் அந்த மெயின் ஏரியா மட்டும் உங்களுக்கு நான் காட்டிடுவேன். காய்ஸ், நீங்கள் ஆக்சுவலாக இதுக்கு மேலேயும் போகலாம். இந்த பாருங்கள், ஆல்ரெடி 2 பேர் நிற்கிறாங்க, 2-3 பேர். அண்ட் மேலே இருந்து வியூவை பார்க்கலாம். கொடி பறக்குது. பட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஜெர்மன் தம்பி பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால இதையும் நாம் தவிர்க்கணும். சரி, நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் அவருடைய கார்டன் இங்கே இருக்குது. அங்கே பின்னால் குளம் மாதிரியும் வச்சுருக்காங்க. அந்த குளத்தை நான் உங்களுக்கு டக்குன்னு காட்டிடுறேன். இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்து விளையாடுவாங்க, படிப்பாங்க, புக் ரீடிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் அதையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிட்டியில் வந்து லைக் சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கே ஃபேமஸுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நிறைய இந்தியன்ஸ் கூட அங்கேருந்து இங்கே படிக்கிறதுக்கு பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ பண்ணுறதுக்கு வருவாங்க. அண்ட் அதை பாராட்டணுங்க. மொழி தெரியாமல் பயப்படாமல் அது ஜெர்மனியில் வராங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். பட் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நாம் படித்த யூனிவர்சிட்டியும் இங்கே தான் இருக்குது. KITங்கிற யூனிவர்சிட்டியும் இங்கே தான் இருக்குது. ஸோ வெரி ஃபேமஸ். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டூடெண்ட் சிட்டிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் அந்த ப்ரைஸஸ், அந்த அப்பார்ட்மெண்ட்டை ரெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரைஸஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட் பண்ணிடல. ஸோ ரீசன் அதுதாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் அவ்வளோ ஈஸியாக இங்கே அதை எடுத்துட முடியாது அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ அதனால தான் ப்ரைஸஸ் எல்லாமே ஜாஸ்தி. நம்ம இப்போ அங்கே போகணும். இந்த காய்ஸ், இங்கே ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கூட போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஹியூஜிங் இந்த கார்டன். குட்டி ட்ரெயின் ஒன்று வந்து அப்படியே அது போய் அந்த ஃபுல் கார்டனை, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி கார்டு தான், குட்டி கார்டனை அவங்க அப்படியே சுற்றி காட்டுவாங்க. ஸோ ட்ரைவை கூட இந்த பாருங்கள் போட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் தட் ஹியூஜ். நான் சொல்லியிருந்தேன்ல, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்றைக்கி லீவு நாள் போல். ஸோ விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த நதி இல்லை குளம். இதை காத்துறதுக்கு அங்கேருந்து ஓடி வந்தேன். பட் நல்லா இருக்கு இந்த இலையிலெல்லாம் உள்ளுக்குள்ளே போய். நல்ல ஒரு ஃபீல், நல்ல வைப். நல்லா இருந்துச்சுல்ல ஒருத்து. ஸோ என்ன பின்னால் பார்க்குறாங்க. ஸோ இதுலேருந்து ஐ திங்க் பெட்டராக நம்ம ஃபேஸ் தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சிடலாம் ஐ திங்க். ஸோ இந்த கால்ஸ்ரூ சிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்படி தான் இங்கே ஜெர்மனியில் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் இருக்கும். ஒரு மெயின் அட்ராக்ஷன் இந்த காஸ்டல் மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நிறைய பார்க்ஸே இருக்கும். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஜெர்மனியில் இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் சிட்டிக்கே நாம் போய் ட்ராவல் பண்ணி நாம் அதில் வ்ளாகிங் பண்ணி வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம காட்ட போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எனி கொஸ்டின்ஸ், எனி ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பபாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.